இளைய சமுதாயத்தை இன்றைக்கு இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இளம் நடிகருடைய பெயரை சொல்லி அவருடைய விசிறியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் ஒரு சாரார் கை தூக்குவார்கள். அவர்களில் ஒருவரை மேடைக்கு அழையும். இன்னொரு இளம் நடிகருடைய பெயரை சொல்லி இவருக்கு விசிறிகள் யார் யார் என்று சொன்னால் மீதம் இருக்கின்ற கூட்டம் கை தூக்கும். அதிலிருந்து ஒரு இளைய சமுதாயத்தை மேடைக்கு அழையுங்கள். அந்த இரண்டு பேரிடம் அந்த நடிகருடைய முதல் படம் என்ன என்று கேளுங்கள், உடனடியாக சொல்லுவார்கள். அரங்கமே மாறி மாறி கைகளை தட்டும். அதே இளைய சமுதாயத்திடம் உங்களுடைய தொகுதியோட எம்எல்ஏ பேர் யாருன்னு கேளு, ரெண்டு பேருமே முழிப்பாங்க. அப்படிதான் இருக்கின்றது. உனக்கு ரோடு வேணும்னா ரோடு போடுறதுக்கு நாங்க, தண்ணி வரலன்னு புகார் சொன்னா தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க, கரண்டே வரல என்று சொன்னால் உடனடியாக கரண்ட் தரது நாங்க. ஆக எங்களை தெரியாமல் உங்களுக்கு ஒரு நடிகரை தெரிகிறது என்று சொல்லும் பொழுது இது போன்ற வேதனையான ஒரு சூழ்நிலையில் இளைய சமுதாயம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை, குறிப்பாக முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நடைபெறுகின்ற இந்த ஆண்டில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.